அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கான நாடாளுமன்ற கூட்டக்குழு விரைவில் அடுத்த கட்ட ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை விரைவில் அமல்படுத்த மத்திய பாஜக அரசு தீவிரம் காட்டி வருகின்றது. இந்த நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அந்த சட்ட வல்லுநர்களுடன் ஜூலை 11 ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள் உட்பட அனைத்துக்கும் ஒரே நேரத்தில் மக்களவை தேர்தல், மாநில சட்டப்பேரவை தேர்தல் ஆகியவற்றை நடத்துவது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு ஆண்டுகளில் ஒவ்வொரு தேதிகளில் பல்வேறு காலகட்டங்களில் இந்த தேர்தல்கள் நடத்தப்படுகின்றது. இவ்வாறு தேர்தல்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் நடத்தப்படுவதால் கால விரயம் பண விரயம் கூடுதலாக ஆவதாக சொல்லப்படுகின்றது. எனவே அதனை தடுப்பதற்காக ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் தேர்தலை நடத்தினால் அது ஒரு வேளையாக முடிந்துவிடும். இல்லை என்றால் ஆண்டு முழுவதும் அவ்வப்போது நோட்டிபிகேஷன் வெளியிடுவது, தேர்தல் பணிகளை கவனிப்பது, தேர்வு முடிவுகளை வெளியிடுவது, இடைத்தேர்தல்கள் நடத்துவது என பல்வேறு பணிகள் நீண்டு கொண்டே செல்கிறது. எனவே அவற்றை முறைப்படுத்துவதற்காக இப்படி திட்டம் கொண்டு வர இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே சுதந்திரம் அடைந்த பிறகு உடனடியாக நாடு முழுவதும் இது போன்ற தேர்தல் நடத்தப்பட்டது. ஆனால் 1967க்கு பிறகு பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி கலைக்கப்பட்டதாலும் முன்கூட்டியே இந்த தேர்தல் நடத்தப்பட்டதாலும் இந்த தேர்தல் முறை என்பது சீர்குலைந்தது. அதன் பிறகுதான் இந்த திட்டத்தை மீண்டும் இந்தியா முழுவதும் கொண்டு வர மத்திய பாஜக அரசு தொடர்ந்து அதற்கு முனைப்பு காட்டி வருகின்றது. அது தொடர்பாக அவ்வப்போது கூட்டங்களை நடத்துகின்றது. குறிப்பாக பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள், மாணவர்கள் என பலருடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த தேர்தலை விரைவில் அறிமுகப்படுத்த, நடைமுறைக்கு கொண்டு வர தேவையான தீவிர பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவது தெரிய வந்திருக்கின்றது. வரும் 11 இது தொடர்பான அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.